அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட லைஃப்ல இந்த 5 விஷயத்த டெய்லியும் கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம மன அமைதியோட வாழலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லா. அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு நம்ம ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த வேலையை அல்லாஹ் தாலா நல்லபடியாகவும் சுலபமாகவும் நம்மளுக்கு ஆக்கி தர நல்லபடியாக முடிச்சும் தரேன். இன்ஷா அல்லாஹ் நம்மளோட எல்லா வேலைகளையும் பிஸ்மில்லா சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தொழுகை. டெய்லியும் நம்மளை 5 வேளை தொழுகிறது அல்லாஹ்வை நினைவு கூர்றது நம்மளை மானக்கேடான விஷயத்துலேருந்து தடுக்குது. நம்ம மனசு ரொம்ப அமைதி பெறுது. வாழ்க்கையை நேர்வழிப்படுத்துது. வாழ்க்கையை சுலபமாக்குது. நம்மளோட எல்லா கஷ்டத்தையும் அல்லாஹ் போக்குறான் தொழுகை மூலமாக. தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு நம்மளோட எல்லா கஷ்டத்துக்கும் அல்லாஹ் உதவி தேட சொல்கிறான். தினமும் 5 வேளை தொழுகை போரில் இருந்தால் கூட தொழுகணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து டெய்லி இன்ஷா அல்லாஹ் தொழுகுவோம். தேர்ட் ஒன் பார்த்தோம்னா திக்ரு செய்தல். அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்வதன் மூலமாக நம்மளோட மன நிம்மதி அடைகிறோம். அல்லாஹ்வோட நெருக்கத்தை இது நம்மளுக்கு அதிகப்படுத்துது. வேலை செய்யும்போது நம்ம அதிகமாக திக்ரு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த வேலைகள் சுலபமாக்கப்படுது. அல்லாஹ்வோட நெருக்கத்தை அதிகப்படுத்துது. ஃபோர்த் ஒன்று பார்த்தோம்னா குரான் ஓதுதல். குரான் அருளிய நோக்கம் என்னென்னா அதை படித்து சிந்திச்சு செயல்பட வேணும் அப்படின்றதுக்காக தான். குரான் தினமும் ஓதுனோம்னா அது நம்ம இதயத்தை அமைதிப்படுத்தும். நல்ல வழி எது கெட்ட வழி எதுன்னு பிரித்து அறிய முடியும். மறுமை நாள்லையும் சரி கபூர்லையும் சரி நம்மளுக்கு குரான் பரிந்துரை செய்யும். தாமும் குரானை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் உங்களில் சிறந்தவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஃபிஃப்த் ஒன்று பார்த்தோம்னா ஸலவாத் ஓதுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது காலையிலும் மாலையிலும் நம்ம ஸலவாத் அதிகமாக ஓதுனா இரவு மற்றும் பகலின் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடுறோம். மன அமைதி தரான் அல்லாஹ். அதிகமாக ஸலவாத் ஓதுறதுனால நம்மளுக்கு நிறைய பாவ மன்னிப்பு கிடைக்குது. ஸலவாத்து மூலியமா நம்ம துவா செஞ்சோம்னா ஸலவாத் ஓதி நம்மளோட எல்லா துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுறான். ஸலவாத் ஓதி நம்மளோட உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு நம்மளோட நோய்கள் நீக்கப்படுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.